Hi viewers, welcome to Kalaivani. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் மசாஜர். அதை அன்பாக்சிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 734 கொடுத்துருந்தாங்க டெலிவரி சார்ஜோட. மறுபடியும் இங்கே வரப்போ 714 இருந்துச்சு. இதில் இதுதான் மசாஜர் பாக்ஸு. இதில் நம்மளோட பெனிஃபிட்ஸு, இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 4 பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கிளாத்தோடு அட்டாச் ஆகிருக்கும். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மசாஜர் காட்டுறேன். இதுதாங்க மசாஜர். பேக்கிங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுனா ஷோல்டருக்கு, அப்புறமேட்டு அந்த கால் பாதெல்லாம் வெடிச்சிருச்சுன்னா அதுக்கு, அப்புறம் ஏதோ இடுப்பு வலி இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கிளாத்து, பிளாக் கலர் கிளாத் போட்டு அதுக்கப்புறம் உள்ளாரையும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 4 பிளேட்ஸ் இருந்துச்சு. இது நம்ம பேக் பெயினுக்கு யூஸ் பண்ணுறது. இது நமக்கு ஹிப்பு பெயின், அப்புறமேட்டு ஷோல்டர் நல்லா ஃப்ரீயாக மசாஜ் பண்ணுற நமக்கு எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ அவ்வளோ ஸ்பீட் குறைச்சிக்கலாம். ஹை ஸ்பீடாக இருந்தாலும் ஹை ஸ்பீட் வச்சுக்கலாம். என் தங்கச்சி பார்த்து காமிச்சேன், என்னக்கா திறந்துட்டுக்கா, அவளுக்கு நான் சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஆர்டர் போட்டது. இப்போ தான் பார்த்துட்டு இருந்தா. அதில் ஆன் அப்புறம் ஆஃப்னு இருந்துச்சு. இப்போ நமக்கு இது தேவையில்லைன்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரோலான் மாதிரி இருக்குதா, அது போட்டோம்னா ஸ்லிம்மிங்காக, உடம்பு குறைக்கிறதுக்கு, அந்த பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. மொத்தம் 4 விதமான கப்பு. இது அந்த ஃபீட்டில் இருக்கிற அந்த டார்க்கான ஸ்கின்னெல்லாம் எடுக்கிறதுக்கு. இந்த ரோலான் யூஸ் பண்ணால் நமக்கு உடம்பு குறையும், அதாவது நம்ம பெல்லி ஃபேட் குறைக்கும். ஒரே நாளில் குறைக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகும். எது போட்டாலும் அந்த பிளாக் கலர் அந்த கிளாத்து இன்சர்ட் பண்ணி தான் உள்ளார அது போட முடியும். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு ப்ளக் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அந்த ப்ளக்கை சொருவி நான் என் தங்கச்சி பாடியில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அவள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு மாதிரி கூசுதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. எனக்கும் ஸ்டார்டிங்கில் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண எனக்கு சரியாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி யூஸ் பண்ணால் எந்த இடத்துல பெயின் இருக்குதோ அந்த இடத்துல வைக்கணும். அவளுக்கு அங்கே கொண்டு போகும்போது அவளுக்கு கூச ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. கை தூக்ஸன் இது நம்ம அண்டர் ஆர்ம் கீழேயும் வச்சு மசாஜ் பண்ணலாம். ஏன்னா அங்கே பெல்லி ஃபேண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது கொஞ்சம் கொழுப்பு இருந்துச்சுன்னா அது குறைக்கக்கூடியது. கை தூக்ஸனா எனக்கு கூசுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டவ. அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ நமக்கு அந்த மாதிரி வேணாம், இது பெல்லி ஃபேட்டுக்கு தானே, அப்புறம் வேறு ஏதாச்சும் மசில் பாடி பெயின் இருந்துச்சுன்னா அந்த அந்த பிளேட் எடுத்து போட்டுக்கலான்ட்டு இருந்தோம். சரி, அவள் பண்ணும்போது அக்கா நல்லாக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் அப்பா வந்தாங்க. எங்கள் அப்பாக்கிட்ட நான் செஞ்சு காட்டேன். அவள் ஒழுங்காக எனக்கு கோஆப்ரேட் பண்ணல. சரி, எங்கள் அப்பா வந்தாங்க. எங்கள் அப்பாட்ட காமிச்சு ஒரு நிமிஷம் வீடியோக்காக கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ எங்கள் அப்பாவும் நின்னாங்க. அங்கே பாருங்கள், அது பண்ணும்போது அந்த ஷர்ட்டெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு. இப்போ நமக்கு ஹை ஸ்பீடும் வச்சுக்கலாம், நமக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இது நம்ம பேரண்ட்ஸ் தான் யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டால் அவங்க தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதனால் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கும். இது இப்போ அவங்க ஏதோ டென்ஷனில் இருந்தாங்கன்னா இதை பண்ணோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு அந்த பாக்ஸில் போட்டுருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை ஆர்டர் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு நான் ரேட்டிங் 10க்கு 8 கொடுப்பேன்.
ஆனால் இது பண்ணுறப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி அண்டர் ஆர்ம் அப்புறமேட்டு அந்த கைக்கிட்ட பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் பின்னாடி பேக் சைடெலாம் பண்ணும்போது கொஞ்சம் கூச ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அவளுக்கு பண்ணும்போது அந்த அந்த மசில்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.